இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை எங்கு பார்த்தாலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. போதைப் பொருள் நடமாடு குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது தெளிவாக பேசியிருக்கின்றேன். அதோடு பள்ளிக்கு அருகிலும் கல்லூரிக்கு அருகிலும் தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை குறித்தும் அதை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை குறித்தும் நான் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இது வேதனைக்குரிய விஷயம். அண்மையில் பிப்ரவரி 15 அன்று டெல்லியில் போதைப்பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்தன, பத்திரிகையில், ஊடகத்திலும். இதற்கு யார் காரணம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் இந்த போதைப் பொருளிலே சம்பந்தப்பட்டதாக 3 ஆண்டு காலமாக 2000 கோடிக்கு மேலே போதைப் பொருள் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகையில் ஓரில் வந்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி உடனடியாக அவரை, திரு ஜாபர் ஜாதிக் என்பவர், அவரை உடனடியாக கட்சியில் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜாபர் ஜாதிக் அவர்கள் 26 வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்படி 26 வழக்குகள் பதியப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார். நாட்டுடைய முதலமைச்சரை சந்திக்கிறார் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மனைவி ஒரு விழாவிலே கலந்து கொண்டதாக செய்திகள். இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலும் நட்பு வைத்துக் கொண்டு முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது. இது கண்டிக்கத்தக்கது. ஒரு 26 வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும்? தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதற்கு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும். இதுவரை எவ்வித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஏதோ அவருடைய கட்சியுடைய அமைப்பு செயலாளரை விட்டு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலமைச்சர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நாட்டுடைய முதலமைச்சரின் அடிப்படையிலே தார்மீக நீதியாக அவர் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அதோடு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவர்களில் 500 கஞ்சா பொட்டல்கள் பிடிபட்ட செய்தி. எவ்வளவு வருத்தம் பாருங்கள், எவ்வளவு வேதனையான விஷயம். நான் ஏற்கனவே அடிக்கடி இதை குறிப்பிட்டு வந்தேன். இன்றைக்கு காவல்துறை மானியத்தில் கூட 2022-23 மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மானிய கோரிக்கையில் 22வது பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. யார்? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை
சார்பாக கொள்கை விளக்க குறிப்பில் இடம்பெற்றிருக்குது 22வது பக்கத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது சம்பந்தமாக மிக பெரு அளவில் நுண்ணறிவு தகவல் சேகரிக்கப்பட்டு அதன் பேரில் 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் கைது செய்யப்பட்டது 148 பேர். எஞ்சியவர்கள் என்னானாங்க? அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கொள்கை விளக்க குறிப்பிலே சுட்டிக்காட்டியது 2138 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 148 பேர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஞ்சியவர்கள் என்னானாங்க? மற்றவர்களெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியே தப்பித்து விட்டார்கள். காவல்துறை கையில் கட்டப்பட்டுகின்றன. காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் தான் நான் சொல்கிறேன். அவர்களே கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. சொன்னதை 2138 வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக கொள்கை விளக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆக எஞ்சியவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. ஆக எஞ்சியவர்களாம் இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிது. கஞ்சா போதையில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது. நீங்கள் தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி, பத்திரிகை பார்த்தாலும் சரி, நாள்தோறும் கொலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் கஞ்சா போதை தான். ஆக இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதனால் இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 5ஆம் தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் கடலோர காவல்படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கின்ற போது 108 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இத்தனை நடந்திருக்குது. நாமக்கல் மார்ச் 6 நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வெப்படையில் 10,000 போதை மாத்திரைகள் பிடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டெல்லியில் இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களை பிடிபட்ட பிறகுதான் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டதின் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் இந்த போதைப்பொருள் கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் கிடங்காக மாறிவிட்டது என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாக திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி ஏதோ கண் துடைப்புக்கு பேசிட்டு போயிருக்கார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. முக்கியமான பிரச்சனை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு என்ன விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இனியாவது விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதோட அண்மையில் ஒரு திட்டத்தை நீங்கள் நலமான ஒரு அருமையான பெயர் சுட்டி அவர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சார். இப்போ பத்திரிகையாளர் ஊடக நம்பர்லையும் கேட்குறேன், நீங்களாம் நலமாக இருக்கிறீங்களா? ஏன்னா பத்திரிகையாளர் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியல. அண்மையில் பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுன்னு ஒருத்தர், அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அந்த கொரியர் அலுவலகத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அங்கே ரெய்ட் செய்கின்ற பொழுது அந்த செய்தியை சேகரிக்க சென்ற ஊடக நண்பரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை,
இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஊடக நண்பர்கள்லாம் அவர் மீது வழக்கு போடுன்னு போய் சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்களாம் நலமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், நலமாக இருக்கிறீங்களா? பேச மாட்டேங்கிறீங்க. பேசலாம் உங்களுக்கு எப்படி உங்களையெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் தான். உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தால் தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும். ஆகவே அப்படி நாட்டு மக்களுக்கு கருத்துக்களை, செய்திகளை சேகரிக்க செல்கின்ற அந்த ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் தாக்குவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. வாரியம் அமைத்ததன் மூலம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? ஏதோ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, டெலிஃபோனில் உங்கள்கிட்டலாம் பேசுவார் நினைக்கிறேன். பேசினாரா? ஏங்க பேசினாரா இல்லைங்களா? உங்களுக்கு பேசல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள்கிட்ட போய் நலமான்னு கேட்டால் எந்த மக்கள் நலமான்னு சொல்லுவாங்க? கேளுங்கப்பா. போதைப் பொருள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று டிஜிபி வந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்போது, அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து யாருனாலும் சொல்லலாம், ஆனால் ஆதாரங்கள் இருக்கணும். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு தான் போதைப் பொருள் தடுப்பு விஷயத்தில் வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு டிஜிபி பேசினாங்க. அப்புறம் இந்த டிஜிபி தானே கொடுத்த புள்ளி வரும். இந்த புள்ளி வரும் யார் கொடுத்தது? உள்துறைக்கு யார் கொடுத்தது? இதுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சரும் டிஜிபியும் தான் பொறுப்பு. இந்த பார்த்திங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை இது முழுக்க முழுக்க காவல்துறை சம்மந்தப்பட்டது. அவள் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி தான் நான் பேசுகிறேன். இது 2020, 2023, 22, 23 நடந்த செய்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் எவ்வளோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையில் நீங்களே தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை முழுமையாக செயல்படாத காரணத்தினால், செயலிழந்த அரசாங்கம் இருந்த காரணத்தினால், நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை இருக்குது. இந்த 2 மாதத்தில் மட்டும் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாநில அரசு செயல்படாத காரணத்தினால தானே இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுக்கு 2000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்திருக்கான்னு கேட்ட செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிப்பு. போதைப்பொருள் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி இளைஞர்கள், மாணவர்கள் இதில் போதைப்பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் வாழ்க்கையை சீரழித்து விடும். அது இவ்வளோ மோசமான விஷயத்தை இவர்கள் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் இந்த போதைப்பொருள் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் ஒளிபரப்பிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்படி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி போதைப்பொருள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வெளிநாட்டில் கடத்தப்படுகின்ற சம்பவம் சர்வசாதாரணமாக நடக்குது. போதைப் பொருள் மாதிரியான விஷயங்கள்ல NDDR எல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கஞ்சா மாதிரியான விஷயங்களை பிடிக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படின்றது டிஜிபி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆபரேஷன் கஞ்சா 2.0 வந்து ஆமாம் நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு முந்தைய இந்த டிஜிபி அழகாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் சைக்கிளில் போவார் காவல் நிலையத்துக்கு. அதை பத்திரிக்கையில் அழகாக போட்டு காட்டுவீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு நிறைய செய்திகளாக சொல்லுவோம். ஆனால் அது சரியாக வராது. ஆனால் அப்போ திரு சைலேந்தர் பாபு அவர்கள் டிஜிபியாக இருக்கும்போது 2.0, 3.0, 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். வேறு என்ன ஒரு சாதனை பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் முழுக்க நாங்கள் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழக அரசு, இன்றைய முதலமைச்சர், உள்துறை வச்சிருக்கின்ற முதலமைச்சர், காவல்துறை அதிகாரிகள் தயாரித்து கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இதை கொள்கை விலக்கு குறிப்பை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். அவர் குறிப்பிட்டது 2 ஆண்டுக்கு முந்தைய பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. வழக்கு பதிவு செய்த கைது செய்யணும்ல. அப்புறம் 148 பேர் கைது செஞ்சு எஞ்சியவர்கள் என்ன ஆச்சு? அவர்களாம் வெளியில் இருக்கிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட போதைப் பொருள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் குறிப்பிடுறேன். இந்த ஜாஃபர் சாதிக்கின்ற அந்த குறிப்பிட்ட நபர் டிஜிபியை பார்த்து தான் நீங்கள் கூட இப்போ ஆமாம், ஜாஃபர் சாதிக் டிஜிபி என்ன விடம் கொடுக்குறாருன்னா அவர் ஒரு NGO மூலமாக வந்தார், சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணுறதுக்காண்டி வந்தார். ரைட்டு. ஒரு டிஜிபி அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கார். 26 வழக்குகள் அவர் மீது இருப்பதாக தகவல். அதை விசாரிக்க வேணுமில்ல. இவர் எப்படிப்பட்டவர்?
அப்படின்னு விசாரிக்க வேணும்ல. எல்லா வசதியும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, அவர் டிஜிபி. ஒருவரை அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் விசாரித்து தானே அவரோட பழக வேணும். அது மட்டும் இல்லை, ஒரு தடவை தான் கொடுத்தாரா இல்லை எத்தனை தடவை சந்திச்சாரு யாருக்கு தெரியும். வெளியில் வந்தது ஒரு தடவை தான். அதுதான் நான் சொல்கிறேன், அதுக்கு விளக்கம் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்துள்ளன. உடனடியாக கட்சியில் திமுக கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார். உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொதுச் செயலாளர் அவரை அடிப்படையில் நீக்கப்படுகிறார். இப்படி உயர் காவல்துறை அதிகாரி இடத்துலையும் முதலமைச்சர்கிட்ட, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட, அவர் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இந்த பழக்கம் இருந்ததாக இது செய்தியெல்லாம் வந்திருக்குது. இதுக்கு உண்டான விவரத்தை முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. அதுதான் அவங்க பத்திரிகை ஊடகம்லாம் தவறான செய்தியை வெளியிட்டீங்களா? சரிப்பா, உங்க பத்திரிகை ஊடக நம்பர்லாம் அது விசாரிச்சிங்களா இல்லையா? நீங்கள் தான் நாட்டு மக்களுக்கு சொல்கிறீங்க. தப்பான செய்தி வெளியிடுவீங்களா கேட்குறேன். நீங்கள் தப்பான செய்தி வெளியிட்டீங்களா? உங்கள் செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். பத்திரிகை ஊடகம் எல்லா பகுதியிலும் விசாரித்து செய்தியை சேகரித்து உண்மை செய்தி தானே பத்திரிகை வெளியிடுறீங்க. அப்புறம் அவர் பல்வேறு பிரச்சனை வந்த காரணத்தில் அவர் ஏதோ அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக இப்படி பதில் சொல்லியிருக்கலாம் நான் கருதுகிறேன். அது என்ன சரியா தவறான்னு தெரியல. என்ன ஏங்க இது கம்பேர் பண்ணுற விஷயமா? போதைப் பொருள் கம்பேர் பண்ணுற விஷயமா? ஒரு திட்டங்கள் செயல்படுறதுனா கம்பேர் பண்ணலாம், ஒரு நாட்டுடைய வளர்ச்சி ஒப்பிட்டு பார்க்கலாம். போதைப் பொருள் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சொல்லுங்க? அப்படி போதைப் பொருள் ஒப்பிட்டு பார்த்தா அந்த அரசு மோசமான அரசு தான் போகும். போதைப் பொருள் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இது ஒரு சீரழியக்கூடிய பிரச்சனை அல்லவா? ஒரு மனிதனை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் அல்லவா? இதை போய் ஒப்பிட்டு பார்த்துக்கினா அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்களே உணர்ந்துங்க. நான் என்ன நினைக்குது அவிதான் இருக்கிறேன். நான் இருக்க வரைக்கும் இது வரலையே. நீங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்கல என்கிட்ட. எதிர்கட்சி தலைவராக தெளிவாக சொல்லிட்டேன். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். என்னன்னா அவர் தாங்க எடுக்கணும். அவர்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது. மக்கள் அவர்கிட்ட தானே அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. டிஜிபி அவர்கிட்ட பரிசு பொருள் வாங்குறாரு. முதலமைச்சர்கிட்ட அவர் போய் நெருக்கமாக இருக்கார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நெருக்கமாக இருக்கார். அவருடைய குடும்பத்து உறுப்பினர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறாங்க. இப்படி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டுன்னு சொன்னால் அவர்கள் தான் அந்த நடவடிக்கை எடுக்க வேணும். இது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் அவர் இருக்கிறாங்க. அதுதான் மக்கள் கேட்குறாங்க. எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து அனைவருக்கும் பொதுவான ஒரு உடன்பாடு எடுக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள முடிஞ்சிடும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரும் சொல்லிட்டாரு, எங்கள் சகோதரர் சண்முகம் சொல்லிட்டாரு, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிச்சயமாக உங்களிடத்தில் தெரியும். அதான்ப்பா எங்களுக்கு சொல்றது. அதாவது எங்களுடைய கூட்டணி எங்கள் கட்சி எங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் விருப்பப்பட்டவர்கள் கூட்டணியில் சேருகின்றவர்கள் வருகின்ற பொழுது உங்களிடத்தில் தகவல் கொடுப்போம். இப்போ தேமுதிக வந்தது, உங்கள்கிட்ட தகவல் கொடுத்தாங்க. புதிய தமிழ் தகவல் கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் தகவல் கொடுப்போம். அதிமுகவுடைய பலம் என்ன அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா கடந்த கால தேர்தலில் வாங்கிருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் எல்லாமே வெளிப்படையான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் அதிமுகவை விட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சுன்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. நீங்க தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. மக்கள்கிட்ட போய் கேட்டால் தானே தெரியும். ஊடக நண்பர்கள் தான் 30% இருக்குது, 40% நீங்களே கணிச்சு போட்டுக்கிறீங்க. எந்த விதத்தில் சோசியத்தில் ஜோதி அப்படித்தான் நீங்கள் போனதற்கு அப்படி தான் பண்ணீங்க. நாடாளுமன்றத்தில் 19 21 என்னாச்சு? 19 என்ன சொன்னீங்க? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 21 என்ன டிஃப்ரெண்ட்டு? நாடாளுமன்ற தேர்தல் போது நாங்கள் வாங்கின ஓட்டுக்கும் சட்டமன்ற தேர்தல் வாங்கின ஓட்டுக்கும் எந்த அளவுக்கு அபரிதமாக நடந்திருக்கும். இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் என்ன பலனை கண்டாங்க? இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து போச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்ன மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, குடிநீர் வரி வந்து குப்பை வரியும் போட்டாங்க. போடாத வரியே கிடையாது. ஆனால் வரியில்லா பட்ஜெட் மட்டும் சொல்கிறாங்க.
ஏற்கனவே வரி போட்டெல்லாம் முடிச்சுட்டு பிறகு வரியில்லா பட்ஜெட்டுங்கிறாங்க. வழிகாட்டு மதிப்பு உயர்ந்து போச்சு. இன்றைக்கி போய் உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு மக்கள் துன்பம் தான் படுறாங்க. எந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க? எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் போராட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம், தொடர்ந்து போராட்டம் இருக்காங்க. மழை ஓய்வு வேணும், பல்வேறு கோரிக்கை வச்சு போராட்டாங்க. அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. தேர்தல் நேரத்தில் மிகச்சிறப்பாக சொன்னார் இன்றைய முதலமைச்சர். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் இருந்தார். அப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு ஊழியர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதில் முதல் கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தப்படும். அதான் கேட்குறாங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ரெட்டை வேடம் போட்டிட்டு ஒரே கட்சி திமுக கட்சி. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சிறு குறு நடு தொழில் அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அத்தனை பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட ஆட்சியில் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுற மக்களே இன்றைக்கு விரத்தியில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி எப்போ போகணும் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி விஷயத்துல பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லைன்றத ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து அப்ரோச் பண்றதாகவும் அதிமுகவுடைய கூட்டணியை சேரதுக்கு பாஜக விரும்புவதாகவும் செய்திகள் வந்து தொடர்ச்சியாக தகவல்கள் வந்து பரவிட்டு இருக்கு. இது உங்களுடைய கருத்து என்ன சார்? பிஜேபியோடைய அதாவது ஏற்கனவே 25/9/2023 அன்று இதே தலைமை கழகத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டது என்று தெளிவாக அறிவிச்சிட்டோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டருடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்றைக்கே சொல்லியாச்சு. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் இப்போ எங்கள் கட்சி பற்றி தான் நாங்கள் பேச முடியும். அதான் சார், எங்கள் கட்சி பற்றி தான் நாங்கள் பேச முடியும். நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். நீங்கள் தான் திருப்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதை வந்து சில எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் ஊடக நம்பத்திரிகள் போல ஏதாவது சொல்கிறீங்களா, உடனே இங்கே இருக்கிற விடியா திமுக முதலமைச்சர் அதுக்கு ஏதோ இன்னைக்கு இப்படி அது திருமாவளவன் கூட நேற்று பாஜக வந்து திட்டமிட்டு தான் அதிமுக வந்து வெளியில போயிருக்காங்க. அந்த ஓட்ஸை வந்து ஸ்பிட் ஆகிறதுக்கான விஷயங்களை தான் வந்து என்ன ஸ்பிட் ஆகுது சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்பிட் ஆகுதுன்னு கேட்குறேன். அதாவது எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து 2ஆ செதறும், அப்ப பாஜகவுக்கு வந்து அது சாதகமாக அமையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஏங்க அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? விடுதலை சிறுத்தைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? எங்கள் கட்சி கணக்கு எங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றுக்கு வந்த கட்சி இல்லை. பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி அரசியல் வந்து செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நல்லா தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மா அரசியல் பள்ளியில் படித்த மாணவர்கள் தான். ஆக எங்களுக்கு அவை பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். கூட்டணி என்பது அந்தந்த தேர்தல் சமயத்தில் அமைப்பது. இதே பாரதிய ஜனதா கட்சி நகராட்சி தேர்தல் என்பது வெளியில் போயிட்டாங்கள்ல, அப்போல்லாம் நீங்கள் யாரும் கேட்கலீங்க. அப்போ அவையில் சுதந்திரமாக வெளியே போய் நடத்தணும். அது மாதிரி நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய நலன் கருதி தான் எங்களுடைய கட்சி தொண்டர்கள், எங்களுடைய நிர்வாகிகள் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்ப அதிமுக தலைவர்களை பிரதமர் வந்து பாராட்டி பேசக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்திருந்தோம். அதிமுகவுடைய வாக்குகளை கவர வேண்டும் ஒரு எதிர்பார்ப்போட இப்படி பேசலாம் நினைக்கிறீங்களா? மறைந்த தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. மறைந்த தலைவர் இருக்கிற தலைவர்கள் யாரும் பேசலையே, மறைந்த தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது நல்லது செய்தால் யார் வேணும் பாராட்டுவது நம்ம இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவராகட்டும், இதே புரட்சித் தலைவி அம்மாவட்டும், இருவரும் தலைவர்கள் தமிழகத்திலே ஆண்ட காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றிருக்குது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னால் இருவரும் தலைவருடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற பலன். அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்குது. அம்மா மறைவுக்கு பிறகு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கி விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 8,33,000 கோடி கடன் ஆகி போச்சு. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னென்னலாம் பேசுனாங்க, இந்த கடனை குறைப்போம், அதுக்கு ஒரு நிதி மேலாண்மைன்னு ஒரு குழு அமைச்சாங்க, இப்படி எல்லா வகையிலும் பேசுனாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை? 8,33,000 கோடி கடன்.
3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணா திமுக இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும். அப்படி எங்களுடைய தலைவர்கள் தமிழகத்தை உருவாக்கிய காரணத்தினால்தான் எதிரணியில் இருந்தாலும் எங்களுடைய தலைவர்களை போற்றுகின்ற அளவிற்கு எங்களுடைய தலைவர்கள் வாழ்ந்த காலம், செய்த திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற நன்மை, அதனால் அப்படிப்பட்ட புகழ் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கவங்க பிரதமர் வேட்பாளராக மோடியை நிறுத்துவாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கவங்க காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களை யார் நிறுத்தியிருக்காங்க? நிறுத்தக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குது சொல்லுங்க நீங்களே. இந்தியா நான் தான் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணின்னு இருக்குது. மம்தா எங்கே இருக்கிறாங்க? ரெண்டாவது முத இந்தியா கூட்டணி அமைவதற்கு விதை போட்டவர் யார்? நிதிஷ்குமார். அவர் இப்போ எங்கே இருக்கார்? அப்புறம் கேரளாவில் என்ன இருக்குது? காங்கிரஸும் சிபிஎம் எதிர்த்து போட்டிருக்குது. அப்புறம் எங்கே அந்த கட்சியில் ஒற்றுமை இருக்குது? இங்கேயே ஒற்றுமை இல்லையே. ஒரு எம்பி சீட்டில் பிரிக்கிறதே ஒற்றுமை இல்லாத போது ஒரு நாட்டுடைய பிரதமர் ஏற்றுக்குவாங்களா? ஒரு எம்பி இரு கட்சிகளும் பகிர்ந்து நாடாளுமன்றத்தில் வேட்பாளர் நிறுத்துக்கணும். அதுக்கே அவர் உடன்பாடு இல்லைன்னா ஒரு நாட்டுடைய பிரதமராக எப்படி அவர் ஏற்றுக்குவாங்க? இல்லை, அது நடக்காது. அது மட்டும் இல்லை, மம்தா என்ன பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியே போனதற்கு ஜெயிச்சது. நவீன் பட்நாயக் ஒரிசாவில் முன்னிறுத்தியே வந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி முன்னிறுத்தியே வந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்தந்த மாநிலத்துடைய உரிமைகளை பாதுகாக்க அவர்கள் அந்த தனியாக நின்னாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கவும் உரிமையை நிலைநாட்டவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான திட்டங்களையும் நிதியும் பெறுவதற்கு நாங்கள் தனியாக இன்றைக்கு எங்களுடைய அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடும். ஏங்க ஏற்கனவே வெற்றி பெற்றுக்கிறோம்ல, நம்பிக்கை இருக்கிறது என்னங்க? இது என்ன, நான் ஏற்கனவே நேற்று தொடங்க கட்சியா? 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிங்க. 2014 அம்மா தனியாக நின்னாங்கல்ல, தன்னந்தனியாக நின்று 37 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம்ல, சாதனை படைச்சிருக்கோம்ல. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேகும். இங்களுடைய மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இங்கே என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் எடுத்து செய்வோம். இன்றைக்கி திமுகவில் 38 எம்பி இருக்கிறாங்க. திமுக மற்றும் கூட்டணி சேர்ந்து 38 எம்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் ஒத்தி வச்சிருக்கிறாங்க? 5 வருஷம் அங்கே இருந்தாங்களே, நாடாளுமன்றம் நடந்ததில்லை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுத்தாங்களா? மேகதாது பிரச்சனை கொடுத்தாங்களா? நீட் பிரச்சனை கொடுத்தாங்களா? அப்புறம் எதுக்கு 38 எம்பி தேர்ந்தெடுத்து என்ன பயன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 நாடாளுமன்ற இருக்கின்ற பொழுது 2014 தேர்ந்தெடுக்கப்பட்டு 19 வரை இருக்கின்ற போது இடைப்பட்ட காலத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் தீர்ப்பு வந்தது. 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். அந்த சட்ட போராட்டத்துக்கு விடிவு பிறக்கின்ற விதமாக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற விதமாக ஒரு நிலையான தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு காலதாமம் செஞ்சது. அதை நிறைவேற்றும் என்பதற்காக நாடாளுமன்றம் 22 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் முடக்கணும். அவை ஒத்தி வச்சாங்க. அழுத்தம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தின் விதைவாக உடனடியாக மத்திய அரசு இன்றைக்கு அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்திக் கொள்ள 2 அமைக்கப்பட்டது. இது அதிமுக வரலாறு. இன்றைக்கு என்ன மேகதாது பிரச்சனை வந்திருக்குதுங்க. நான் ஏற்கனவே தொலைக்காட்சின்னு சொன்னேன், பத்திரிகைன்னு சொன்னேன். அண்மையில் என்னாச்சு? 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடந்தது. அந்த கூட்டத்தில் தமிழகத்துடைய அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இங்கே ஏதோ ஓட்டெடுப்பு நடந்ததாக பத்திரிகை செய்தியில் வந்திருக்குது. அதில் 4 ஓட்டு நமக்கு கிடச்சிருக்குது, 5 வாக்கு அவியில் கிடச்சிருக்குது. உடனடியாக அங்கே விளக்கம் கேட்டிருக்குது. என்ன, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்த நீர்வள ஆணையம், மத்திய நீர்வள ஆணையம் நம்முடைய காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டிருக்குது. அதுதான் இந்த ஓட்டெடுப்புட்டு தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு தகவல் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதை கண்டிக்க வேணும்ல, இதுவரைக்கும் கண்டிக்கலையே. உச்சநீதிமன்றம் போகணும்ல, ஸ்டே வாங்கணும்ல. இதே நிலை அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்து மேகதாதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற திட்டத்தை மத்திய அரசாங்கம், அதாவது மத்திய நீர்வள குழுமம் மத்திய காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டது. உடனடியாக நாங்கள் அவதூறு வழக்கு தொடரணும். உச்சநீதிமன்ற அவதூறு வழக்கு தொடரணும். அது நிலுவையில் இருக்குது. அப்படி ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. திமுக
திமுக அரசின் மீதான மக்கள் எதிர்ப்பு மனநிலை மற்றும் அஇஅதிமுகவிற்கு கை கொடுத்துருக்காங்க. மக்கள் எதை வச்சு வாக்களிக்கிறாங்க? ஒரு அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி தானே வாக்களிக்கிறாங்க. அது நிறைவேற்றல இந்த அரசில். மக்களுக்கு எந்த நன்மை பெற்றிருக்காங்க? 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கினதான் மிச்சம். மக்கள் மீது கடனை சுமத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தான், நீங்களும் உங்கள் மேலே தான் சுமத்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் மீது தான் அந்த கடன் வருது. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வாழ்கிறப்போ அத்தனை பேருக்கு மேலே கடனை சுமத்தி தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள்? கமிஷனுடைய அந்த வரையறைக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றத மினிஸ்டர் சொல்றாங்க. வரையறை கேளு, அந்த கடனை யார் கட்டுறது? நாளுக்கு நாள் கடன் அதிகரிச்சுட்டே போகுதுல்ல. நாளுக்கு நாள் கடன் அதிகரிச்சுட்டே போகும்போது இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள 10 லட்சம் கோடி தாண்டிடும். 10 லட்சம் கோடி கடன் வந்துட்டா வருஷத்துக்கு 80,000 கோடி வட்டி மட்டும் கட்டணும். அப்புறம் வாங்கின கடனை திருப்பி செலுத்தணும். இதுக்கெல்லாம் எங்கே வருமானம் இருக்குது? வாங்குற கடனை மூலதன செலவு செஞ்சால் பரவாயில்ல, வருவாய் செலவு செய்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறது மற்றதுக்கு செலவு பண்ணுறாங்க. மூலதன செலவு குறைவு. 26 தேர்தலில் பாஜகவுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்பு ஏங்க 24 தேர்தலில் பேசுங்க, 26 அப்புறம் தானே. தேசிய கட்சி 24 தேர்தலே முடிவு கட்டிடும். 24 தேர்தலில் யாருக்கு என்ன பலன் இருக்கு என்பது மக்கள் சொல்லுவாங்க. மக்களுடைய செல்வாக்கு எந்த கட்சிக்கு இருக்கு என்பதை தேர்தல் மூலமாக மக்கள் உணர்த்துவாங்க. பாஜக வெளியேற்றப்படுமா? சார், நான் தான் தெளிவாக சொல்கிறேனே, நீங்களும் நானும் பேசுகிறதில்ல. மக்கள் தான் வாக்களிக்கக்கூடிய எஜமானர்கள், புரியுதா? அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. அவருடைய பிரச்சனையை, அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. இரண்டாவது, இந்த போதைப் பொருள் தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசு கட்டுப்படுத்த முடியாமல் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் இது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேதக ஆளுநரை விரைவில் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விடியா திமுக அரசு நாங்கள் பலமுறை இந்த போதைப் பொருள் குறித்து சட்டமன்றத்தில் பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம்.